السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا حبيبنا مولانا خاتم الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العتيق: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. صدق الله. இந்த ஃபர்தான கடமையான ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகை பள்ளி வாசலுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற உயர்தரமான இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறைநேசர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவனுடைய அன்பையும் அருளையும் நாம் பெற்று சுவர்க்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக அவன் தன்னுடைய அடியார்களுக்கென்று தயாரித்து கொண்டிருக்கின்ற எல்லா நியமத்துக்களையும் அனுபவித்தவர்களாக நீடோடி காலம் வாழ்வதற்காக இந்த உலகத்திலே வாழும் போது வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் கடைபிடித்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை பார்த்து ஏவியிருக்கின்றானோ அவனுடைய கோபத்தையும் பயங்கரமான நரகத்தை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் சக முஸ்லிம்களையும் பாதுகாத்து கொள்வதற்காக இந்த உலகத்திலே வாழும் போது எவைகளையெல்லாம் விட்டு விலகி தூரமாக நடந்து கொள்ளும்படியாக அல்லாஹ் எங்களை பார்த்து எச்சரித்து இருக்கின்றானோ அவை அனைத்திலேயும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலு ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம்தான் உலக வாழ்க்கையில அந்த மனிதனிடத்தில் அழகான பண்பாடுகள் வர வேண்டும். அழகான பண்பாடுகளுடன் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் அழகான பண்பாடுகள் இருக்குமோ வருமோ அந்த அளவு அம்மனிதன் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அடியானாக மாறிவிடுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, அருமை தோழர்கள், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மன் கைருன் நாஸ், மக்களில் மிக சிறந்தவர் உயர்ந்தவர் யார் என்று கேட்ட நேரத்தில் எமது உயிரிலும் மேலான ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், உங்களில் மிக சிறந்தவர் உயர்ந்தவர் யார் என்றால் உங்களுக்கு மத்தியில் யாரிடத்தில் அழகான பண்பாடுகள் இருக்கிறதோ அவர்கள்தான் மிக சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்தும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்திலே என்னோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் அழகான பண்புள்ளவர்கள் தான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, ஒரு முஸ்லிமிடத்தில் ஒரு மூமினிடத்தில் இபாதத், நுசுக், வணக்க வழிபாடு, அமல் என்று வருகின்ற பொழுது அந்த அமலை தன்னுடைய வாழ்க்கையிலே அவசரமாக நிறைவேற்றுவது என்பது, ஒரு இபாதத்தை, ஒரு வணக்க வழிபாட்டை தன்னுடைய வாழ்க்கையிலே அவசரமாக எடுத்துக் கொள்வது என்பது மிக லேசான விஷயம். ஆனால் அழகான பண்பாடுகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது என்பது, அழகான பண்பாடுகளுடன் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வது என்பது இருக்கிறதே, அது ஆக கஷ்டமான சிரமமான விஷயம். அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக சொன்னால்
தஹஜ்ஜுத் தொழுகிறது லேசி, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஒரு ஜுஸு ஓதுறது லேசி, அல்லது 2 ஜுஸு 3 ஜுஸு, ஏன் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுறது லேசி. ஒவ்வொரு வியாழனும் திங்களும் சுன்னத்தான நோன்பு நோட்பது லேசி. அன்புக்குரியவர்களே, மாதந்தோறும் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 இந்த தினங்களிலே நோன்பு நோட்பது லேசி. ஒவ்வொரு மாதமும் வருடமும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வது லேசி. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் திக்ர் செய்யறது லேசி. ஒரு மனிதன் தனிமையிலே இருந்து அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்கிறது இருக்கிறதே, இது ரொம்ப லேசான விஷயம். ஆனால் மக்களோடு மக்களாக மாறி மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நேரத்திலே, மக்களோடு சேர்ந்து புலங்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், நிலைமைகள், இவைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து அவைகள் எல்லாம் சகித்துக் கொண்டு பொறுமையோடு கோபப்படாம மக்களை விட்டு பிரியாமல் மக்களுடனே சேர்ந்து வாழ்வது இருக்கிறதே, இது மிக ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்புக்குரியவர்களே, அதனால் தான் எமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல் முஃமின் அல்லதி யுகாலிதுன் நாஸ வ யஸ்பிரு அலா அதாஹும் கைரும் மினல் முஃமின் அல்லதி லா யுகாலிதுன் நாஸ வ லா யஸ்பிரு அலா அதாஹும். அன்புக்குரியவர்களே, 2 முஃமின்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். 2 பேரும் முஃமின். ஒரு மனிதனை பார்த்து முஃமின் என்று சொல்வதற்கு என்ன தன்மைகள் இருக்க வேண்டுமோ அந்த முழு தன்மைகளும் சிஃபாத்துகளுடனும் 2 பேரும் முஃமின்களாக உலகத்தில் வாழ்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி முஃமினாக வாழக்கூடிய 2 பேரில் மிக சிறந்தவர், உயர்ந்தவர் யார் என்றால், எந்த முஃமின் மக்களோடு புலங்கிக் கொண்டு மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அந்த மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், நிலைமைகள், இவைகள் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு பொறுமையோடு அவர்களோடு கோபப்படாமல் கோபங்களை எல்லாம் விழுங்கிக் கொண்டு மக்களை விட்டு பிரியாமல் மக்களுடனேயே சேர்ந்து வாழ்கிறாரே, இந்த முஃமின் மிக சிறந்தவர், உயர்ந்தவர். எந்த முஃமினை விட மக்களிடத்திலிருந்து அவர் தூரமாகி அவர் தனிமையில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மக்களிடத்திலிருந்து எந்த பிரச்சனையும் கஷ்டமும் இவருக்கு வருவதில்லை, பொறுமை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அவர் அமலில், இபாதத்தில் மாத்திரம் இருக்கிறார். தானும் தன்னுடைய பாடும், நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய தொழிலும், நானும் என்னுடைய வியாபாரமும் என்று மக்களை விட்டு ஒதுங்கி தனிமையில் வாழ்கிறாரே, இந்த முஃமினை விட மக்களோடு புலங்கிக் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து பொறுமையோடு மக்களுடனே சேர்ந்து வாழ்கின்ற முஃமின் மிக சிறந்தவர், உயர்ந்தவர் என்று எமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, எனவே அதனால் தான் சஹாபாக்களுடைய உலக வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய சீராவை அலசுகின்ற பொழுது வருகிறது அபது சஹாபா. சஹாபாக்களிலே மிகவும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய சஹாபி அபூபக்கர் என்ன, உமர் என்ன, உஸ்மான் என்ன, அலி என்ன, அபூ மூசா அஷ்அரி என்ன, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ன, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ன, அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும், கண்ணியமிக்க சஹாபாக்கள், உயர்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, என்றாலும் முழு சஹாபாக்களிலும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, நபியுடைய காலத்திலேயே ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்பவர், ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பவர். ஏன்? ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த வாலிப சஹாபியாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நோன்பு, ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி முடிக்கும் அமல், பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் குர்ஆன் ஓதும் அமல். அன்புக்குரியவர்களே, இதைவிட அமல் யாருக்குத்தான் அதிகமாக செய்ய முடியும்? உலகத்தையே ஆச்சரியப்படுத்துகின்ற அமல் இது, உலகத்தையே பிரமிக்க வைக்கின்ற அமல் இது. அன்புக்குரியவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நாம் எல்லோரும் மஸ்ஜிது நபவியிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே உட்கார்ந்திருந்தோம்.
அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏ தோழர்களே, இப்ப இந்த கதவால ஒருவர் வருவார், உங்களுக்கு உலகத்திலேயே சுவர்க்க வாசியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் ஆவலோடு ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். தாமதமாக லேட்டாகி ஒரு அன்சாரி சஹாபி எளிமையான தோற்றத்திலே உது செய்து கொண்டு முகத்தில் கையில் வடியும் தண்ணீரை வலித்து உதறிக்கொண்டு இடது கையில் கால்பாதனையை சுமந்து கொண்டு நபியுடைய சபைக்கு வந்து அமர்கிறார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது நாளும் இதே மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இரண்டாவது நாளும் தாமதமாகி லேட்டாகி அதே அன்சாரி சஹாபி முதல் நாளுடைய தோட்டத்திலே வந்து அமர்கிறார். மூன்றாவது நாளும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏ எனது அருமை தோழர்களே, உலகத்திலே சுவர்க்கத்து மனிதரை பார்க்க வேண்டும் என்றால் இப்போ ஒருவர் வருவார், நீங்கள் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். மூன்றாவது நாளும் அதே அன்சாரி சஹாபி முதல் நாளுடைய இரண்டாவது நாளுடைய தோற்றத்திலே எளிமையான அமைப்பிலே லேட்டாகி தாமதமாகி நபியுடைய சபைக்கு வந்து அமர்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அபது ஸஹாபா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்பவர், ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பவர். அன்புக்குரியவர்களே, இவர் யோசிக்கிறார், இவரை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னால சுவர்க்க வாசி என்று சாட்சி சொன்னதுக்கு பின்னால ஏன் இன்னும் எனக்கு இதை சொல்லல? அப்ப இவர் ஒரு முக்கியமான ஆள், இவரிடத்துல விசேஷமான வித்தியாசமான அமல் இபாதத் என்ன இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி 3 நாள் அவரிடத்துல போய் தங்கி விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏ தோழரே, எனக்கும் வாப்பாக்கும் இடையில சின்னொரு பிரிவு, அதனால வீட்டை விட்டு நான் வந்து விட்டேன், எனக்கு உங்களிடத்தில் தங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்க அந்த அன்சாரி சஹாபி தாராளம் தங்குங்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இவருடைய நோக்கமே அவருடைய அமலை பார்ப்பதுதான். இரவுல இந்த அன்சாரி சஹாபி எத்தனை மணிக்கு எழும்புகிறார் என்பதை பார்ப்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்குற மாதிரி நடித்து பார்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, 3 நாளும் இவருக்கு தஹஜ்ஜுத் தொழுகை இல்லை, சுபுஹுடைய அலானுக்கு தான் எழும்புகிறார். அன்புக்குரியவர்கள், ஆனால் ஒரே ஒரு விஷயம், 3 நாட்கள் வித்தியாசமான விசேஷமான எந்த ஒரு அமலையும் இபாதத்தையும் இவரிடத்தில் நான் காணவில்லை. இதற்கு மேலாக இவரிடத்தில் தங்கியிருந்தால் இவரை பற்றி எனக்கு கெட்ட எண்ணம் வந்துவிடும் என்று பயந்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்களை முடித்துக் கொண்டு பிரியாவிடை பெற்று போகின்ற பொழுது அன்சாரி சஹாபி கேட்கிறார், ஏ தோழரே, 3 நாள் இருந்து விட்டு செல்கிறீர்கள், என்ன விஷயம்? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏ தோழரே, உண்மையிலேயே நான் உங்களிடத்தில் வந்து தங்கியது ஏன் தெரியுமா? 3 நாட்கள் நபியுடைய சபைக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு நீங்கள் லேட்டாகி தாமதமாகி வந்தும் கூட எங்களுக்கு முன்னால் உங்களை பார்த்து சுவர்க்கத்து மனிதர் சுவர்க்கத்து மனிதர் சுவர்க்கத்து மனிதர் என்று 3 நாளும் சாட்சி சொன்னார்கள். ஆகவே அப்படி உங்கள்கிட்ட என்ன விசேஷமான அமல் இபாதத் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டிதான் நான் வந்தேன், உங்களிடத்தில் இருந்தால் சொல்லி தாருங்கள் என்று கேட்க அன்சாரி சஹாபி அஜாப விடை அளிக்கிறார், மா ஹுவ இல்லா மா ராய்த, எதை எண்ணில் பார்த்தீர்களோ அது மட்டும்தான், விசேஷமான வித்தியாசமான எந்த ஒரு அமலும் என்னிடத்தில் இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வித்தியாசமான எந்த ஒரு அமலையும் காணவில்லை. ஆனால் யோசனை, ஆச்சரியம், கவலை
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான வாயால் சுவர்க்கத்து மனிதர் என்று எதை வைத்து சொன்னார்கள் என்ற யோசனையோடு செல்வதற்கு விடை பெறுவதற்கு காலை எடுத்து வைக்கின்ற பொழுது அன்சாரி சஹாபி சொல்கிறார், غير أني ما وجدت في نفسي من المسلمين غشا. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, நாம் எல்லோரும் இதிலிருந்து படிக்க வேண்டிய பாடம். செல்லக்கூடிய நேரத்தில் அழைத்து சொல்கிறார்கள், ஏ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும். என்ன தெரியுமா? ஏண்ட உள்ளத்துல யாருடனும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை, யாருடனும் மனக்கசப்பு இல்லை, யாருடனும் எந்த பொறாமையும் இல்லை. யாருக்காவது எந்த நியமத்தையாவது அல்லாஹ் கொடுத்திருந்தால், யா அல்லாஹ் அதிலே அவருக்கு நீ பரக்கத் செய் என்று மட்டும்தான் துஆ கேட்பேன் என்று சொன்ன உடனே அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள், சொல்கிறார்கள், ஹாதிஹி அல்லதி பலக்த ஃபீக், இந்த அமல் இருக்கிறதே உங்களுடைய உள்ளத்தில் யாருடனும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் உங்களுடைய உள்ளத்தை உற்று நோக்குவது, சரி செய்வது இருக்கிறதே, இதுதான் உங்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்து மனிதர் என்று சொல்வதற்கு காரணம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, சொன்னார்கள், வஹியல்லதி லா நதீர், இந்த விஷயம்தான் எங்களுக்கு கஷ்டமான சிரமமான விஷயம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் திக்ர் செய்யறது லேசி, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுறது லேசி, ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்பது லேசி, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுவது லேசி, ஒவ்வொரு நாளும் துஆ கேட்பது லேசி, துஆவுல அழுவுறது லேசி, ஒவ்வொரு நாளும் நீண்ட நீண்ட ரக்காத்துகள் தொழுவது லேசி, ஒவ்வொரு நாளும் தான தர்மம் சதகா கொடுக்கிறது லேசி, ஒவ்வொரு நாளும் விருந்தளிப்பது லேசி. அன்புக்குரியவர்களே, மொத்தத்தில் அமல் செய்யறது லேசி. ஆனால் சுவர்க்கத்துடைய அமல், சுவர்க்கவாசிகளுடைய சிபத் தன்மை, யாருடனும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் வாழ்வது இருக்கிறதே, உள்ளத்தை சரி செய்த நிலையிலே வாழ்வது இருக்கிறதே, இது ஆக கஷ்டமான சிரமமான விஷயம். இதை வைத்துதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சுவர்க்கத்து மனிதர் என்று பட்டத்தை தருவதற்கான காரணம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, எனவே நானும் நீங்களும் அடுத்தவர்களை பார்க்க தேவையில்லை, எங்களை நாங்களே பார்ப்போம். எத்தனை மனக்கசப்புகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிளவுகள், பிரிவுகள், எத்தனை வாக்குவாதங்கள், எத்தனை சண்டைகள். அன்புக்குரியவர்களே, மாமாவோட பேசுறல்ல, மாமியோட பேசுறல்ல, மச்சானோட பேசுறல்ல, அண்டை வீட்டுக்காரரோட அழகான உறவு கிடையாது, பேசுறல்ல, கோபம். அன்புக்குரியவர்களே, பொறாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏட்டியும் போட்டியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த நானா, சொந்த தாத்தா, சொந்த தங்கச்சி, சொந்த தம்பி பேசுறல்ல, உறவு பேன்றல்ல, போறதில்லை, கலைக்கிறதில்லை, முகத்தை பார்க்கிறதில்லை. அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர் இருக்கிறார்கள் அழிந்து போற இந்த துன்யாவுக்காக, கடைக்காக, வீட்டுக்காக, காணிக்காக, வயலுக்காக, பணத்துக்காக பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையர்களோட கூட கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, போறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. அன்புக்குரியவர், அவளோட இவளோட இவரோட யாருடனும் சரியான உறவு கிடையாது, அன்பு கிடையாது, உள்ளத்தால விரும்புவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கு பின்னாலும் வேண்டாம். எவ்வளவு பெரிய லிஸ்ட் தயார் செய்யலாம், ஆனால் தஹஜ்ஜுத் தொழுகை என்ன, திக்ர் என்ன, குர்ஆன் திலாவத் என்ன? அன்புக்குரியவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகை, சுன்னத்தான தொழுகை எல்லாம்
தொழுகிறோம், சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அமல்கள் செய்கிறோம். இதெல்லாம் ரொம்ப லேசான விஷயம், கஷ்டம் இல்லை. ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது, அடுத்தவர்களோடு பிற மக்களோடு அழகான பண்புகளுடன் பழகுங்க, மற்றவர்களோடு அழகான பண்புகளை கொண்டு நடங்க. இது கஷ்டம், இது சிரமம். அன்புக்குரியவர்களே, இதுதான் சுவர்க்கத்திலே என்னோடு நெருக்கமாக இருப்பதற்கு காரணம் என்பதாக எமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, அழகான பண்பாடுகள் என்ன? அழகான பண்பாடுகள் என்ன? அழகான பண்பாடுகள் எதை சொல்றது? அன்புக்குரியவர்களே, அழகான பண்பாடுகள் மிக முக்கியமான பிரதானமான பண்பாடுகள் 3. ஒன்று என்ன தெரியுமா? விட்டு கொடுப்பது. இப்ப சீசன், கடைக்கு போட்டி போடவானா, ஏட்டியும் போட்டியும் வியாபாரம் வேண்டாம். விட்டு கொடுந்தோ மனசு வராது. எங்கள்கிட்ட சாமான் இல்லாட்டிலும் லிஸ்ட தந்துட்டு போங்க, எடுத்து வைக்கிறேன், அந்த கடைக்கு போகலாம். அன்புக்குரியவர்களை, வேண்டாம், எங்களை தன்மை அல்ல. முஸ்லிமுடைய மூமினுடைய சிபத் அல்ல. விட்டு கொடுப்பு பதவியா பட்டமா, விட்டு கொடுப்பு பொறுப்பா, விட்டு கொடுப்பு. முதலாளி தொழிலாளி, கடையில வேலை செய்கிறவர், கடை ஓனர், சச்சரவு வரும் போது, முன்பின்னாகும் போது விட்டு கொடுப்பு. ஏன்? கணவன் மனைவி பிரச்சனை வரும் போது விட்டு கொடுப்பு. விட்டு கொடுக்கிறது பொறுமை தேவை, பொறுமை, அதெல்லாம் விட்டு கொடுப்பு. அன்புக்குரியவர்களே, ஆகுமான விஷயத்துல, ஹராத்தில் அல்ல, ஆகுமான விஷயத்துல விட்டு கொடுப்பு. வாகனத்துல போறோம், பின்னால வந்தவர் கொஞ்சம் உசுப்பு காட்டிக்கிட்டு வேகமாக போறார், போகட்டும், அதிலையும் விட்டு கொடுப்பு. வாக்குவாதத்துக்கு போகலாம், சண்டைக்கு போகலாம், அது பொறாமை வளர்க்கும், பிரிவை ஏற்படுத்தும், பிளவை ஏற்படுத்தும். அன்புக்குரியவர்கள், எனவே விட்டு கொடுப்போடு நடந்தா அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். விட்டு கொடுத்தவர்கள் தோத்தல் கிடையாது, ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் உலகத்திலையும் கண்ணியப்படுத்தினான், நாளை மறுமையிலையும் அவர்களை கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அதுல எங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வரலாறு என்ன தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை. ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போகாம வர மாட்டாங்க, அந்த இடத்தை பார்க்காம வர மாட்டாங்க, அங்க போய் அந்த பள்ளியில 2 ரக்காத் தொழாம வர மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, விட்டு கொடுத்தார்கள், அல்லாஹ் ஜெயிக்க செய்தான். எனவே விட்டு கொடுப்பு பதவியா பொறுப்பா பட்டமா, விட்டு கொடுப்பு. சரி, அவர் வரட்டும், அவர் செய்யட்டும், போட்டி வேணாம், வழக்கு வேணாம். அன்புக்குரியவர்களே, இதே போல எங்கட கடையில சாமான் இல்ல, பொருள் இல்ல, ஆனா அவர் கேட்கிற கஸ்டமர் கேட்கிற சாமான் அடுத்த கடையில பொருள் இருக்குது, வழிகாட்டுங்க, அவர் லாபம் அடையட்டும். அன்புக்குரியவர்களே, இப்படியாக இருக்க வேண்டும். இந்த விட்டு கொடுப்பு பிரதான பண்பு, எங்கள்கிட்ட வர வேண்டிய பண்பு. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது கண்ணியப்படுத்துவது. முஸ்லிம் முஹ்தரம், முஸ்லிம் ஒவ்வொருத்தரும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்த வேண்டும். வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பாப்பா, சாச்சா, மாமா, வயதுல முதிர்ந்த ஆட்கள், அவர்களை நான் கண்ணியப்படுத்தணும். செல்வம் வந்துட்டு, சொத்து வந்துட்டு, செல்வம் வந்துட்டு, இப்ப நான் ராஜா இல்ல சகோதரர்களே.
அடுத்தவர்களை நாம் கண்ணியப்படுத்தணும், அழகாக பேசணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து உயர்வை கொடுத்து அவர்களோடு நாங்க பேசணும். அன்புக்குரியவர்களே, ஆசான்கள் இருக்கிறார்கள், படித்த மாஸ்டர்மார் இருக்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தணும். ஆலிம்கள், ஷரியத்தை சுமந்தவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், அவர்களை நாம் கண்ணியப்படுத்தணும். அன்புக்குரியவர்களே, தாழ்வா பார்க்க கூடாது, ஏளனமா பார்க்க கூடாது, கண்ணியப்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு தரத்தை அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் ஒதுக்க கூடாது. ஒன்னும் தெரியாண்டே போன் வந்துட்டு தானே எவ்வளவு ஓட்டாம அதுல. அதனால வயதில முதிர்ந்தவர்கள் ஏதோ பலகீனப்பட்டு விட்டார்கள் வாழ்க்கையில், உடலால் அவர்களை ஒதுக்க கூடாது, ஒரு ஓரத்தில் வைக்க கூடாது, சபையில முன்னுக்கு வைக்கணும். இதுதான் சஹாபாக்கள் எங்களுக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை. அன்புக்குரியவர்களே, மூத்தவர்கள், பழுத்த தாடிகள், பழுத்த முடிகள் உள்ளவர்கள் பரக்கத்தானவர்கள், அந்த சபைக்கே ஒளிமயமானவர்கள். அன்புக்குரியவர்கள், எனவே வயதால் முதிர்ந்தவர்கள், அறிவால் முதிர்ந்தவர்கள், ஏதோ பட்டத்தால், பதவியால், பொறுப்பால் முதிர்ந்தவர்களாக இருப்பவர்களை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். முதலாளி தொழிலாளியை, வேலை செய்பவரை, வேலை செய்பவர் கடையில் முதலாளியை, ஓனரை கண்ணியப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, வேத்து பிரிப்பு பார்க்க கூடாது. வந்தான் வரத்தான், என்னது என்னது, நான் எந்த ஊரான மட்டும்தான் கண்ணியப்படுத்துவேன். அன்புக்குரியவர்களே, இல்லை, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமின் சகோதரன். அவரை மானபங்கப்படுத்துவது ஹராம், தாழ்த்துவது ஹராம், இழிவாக்குவது ஹராம். அன்புக்குரியவர்கள், எனவே ஒவ்வொரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரையும் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரையும் நாம் முஸ்லிம் முஃமின் என்ற அடிப்படையில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களை, அல்லாஹ்வின் இறைநேசரே, இது இரண்டாவது பண்பு. மூணாவது பண்பு என்ன தெரியுமா? இரக்கம் காட்டுவது. இரக்கம் காட்டுவது. இரக்கம் காட்டண்டா இப்ப முன்னுக்கு வைக்கிறார், பாப்பா சுகமா, அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க போறீங்க, இல்ல. ஒரு முஸ்லிமுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது சுன்னத், சலாம் சொல்வது சுன்னத், சுகத்தை விசாரிப்பது சுன்னத். அன்புக்குரியவர்களே, இதுக்கெல்லாம் 100 சுஹதாக்களுடைய நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உண்மையான இரக்கம் என்ன தெரியுமா? உண்மையான இரக்கம் அதுதான் எங்களை புறம் பேசுவதிலிருந்தும் பாதுகாக்கும். ஜினா செய்யறது அதை விட பெரிய பாவம் புறம் பேசுறது. இன்னைக்கு விளங்குது இல்ல? இந்த புறத்திலிருந்தும் கூட எங்களை பாதுகாக்க கூடியது உண்மையான இரக்கம். அந்த இரக்கம் என்னது? அன்புக்குரியவர்களே, கஷ்டத்துடைய நேரத்தில் உதவுறது, ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்படும் போது எங்களால ஏழுமானோ ஹெல்ப் அவருக்கு செய்வது, இதுதான் உண்மையான இரக்கம். அன்புக்குரியவர்களே, பக்கத்து கடைக்காரர் கஷ்டப்படுறார், பார்த்து சிரிக்க கூடாது, வரணும், அவனுக்கு அவன் லோஸ்டாகணும், கடையை விட்டு போகணும், யாரும் பண்ணக்கூடாது என்று ஏக்கத்தில் பார்க்கிறது அல்ல. அவரை பார்த்து எங்களால் என்ன ஹெல்ப் பண்ணலுமோ அதை செய்யறதுதான் உண்மையான இரக்கம். அந்த வீட்டுக்காரர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், பார்த்து நாங்க என்ன பெருமை பேசக்கூடாது. அன்புக்குரியவர்களே, 4 பேர் சம்பாதிப்பாங்க வீட்டுல, ஆனா ஏழ்மை ஒத்தர் சம்பாதிப்பார், அவர் முன்னேறி கொண்டே போவார், பணத்திலே செல்வத்திலே முன்னேறி கொண்டே போவார். ஏன்? அல்லாஹ்வுடைய வழிமுறை அதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, பக்கத்தில் வீக்கிற வீட்டார் சுகமில்லாம இருக்கிறாரா, கஷ்டத்தில் இருக்கிறாரா, என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு சல்லிய கொடுத்து உதவலாம்,
அல்லது என்கிட்ட வாகனம் இருக்குது, வைத்தியசாலைக்கு அவரை கூட்டிக் கொண்டு போகலும் நேரமும் இருக்குது, வாங்க போ. அல்லது வாகனத்தை அவரை கொடுக்கலும், யாரையாவது கூட்டிக் கொண்டு வைத்தியசாலைக்கு போங்கோ. எங்களால ஏழுமான ஹெல்ப் அவருக்கு கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா சிம்பிள், வீட்டை சுத்தம் பண்றார், வீட்டை வளவ சுத்தம் பண்ணுகிறார், கஷ்டப்படுகிறார். எங்களுக்கு விளங்குது, எங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, சேர்ந்தா இன்னும் அழகாக அவருடைய வீட்டை சுத்தம் பண்ணி கொடுக்க ஏழும், அனுப்பி வைக்கிறது. மம்பட்டிய கொடுத்து உதவுறது, வளவ சுத்தம் பண்ண என்ன கருவிகள் வீட்டில் இருக்கிறதோ, விரும்புவா தேவையா அதை கொடுத்து உதவுறது. இதுதான் உண்மையான இரக்கம். அன்புக்குரியவர்களே, நாங்க வாகனத்துல பாதையில போறோம், எங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் நடந்து போறார், சாமான தூக்கிக் கொள்ள கஷ்டப்படுறார், அல்லது வெயில போறார், எங்களுக்கு விளங்குது. உண்மையான இரக்கம் சலாம் சொல்லி அசமாய்க்கிறீங்களா கேட்டுட்டு போறதல்ல. உண்மையான இரக்கம் வாகனத்தை நிப்பாட்டி அவரை ஏற்றி கொண்டு போய் எங்களுக்கு 7 மாத தூரத்துல கொண்டு போய் விட்டுட்டு போறது. இதுதான் உண்மையான இரக்கம். எனவே தேவை ஏற்படும் போது பதுக்கிறதல்ல, கஷ்டப்படும் போது பார்த்து சிரிக்கிறதல்ல, 7 உதவிகளை செய்யறது. ஒன்று செஞ்சு போட்டு கொக்கரிக்க கூடாது. கோழி முட்டை விட்டு கொக்கரிக்கிற மாதிரி எங்களால 7 உதவிகளை எவ்வளவு செய்யணுமோ செய்யறது. இதுதான் உண்மையான இரக்கம். அன்புக்குரியவர்களே, இன்னும் சிம்பிளான உதாரணம், நாங்க கடையில டீ ஒன்று குடிச்சு கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் வாரார், வெயில்ல கஷ்டத்துல வாரார், வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆளும் இல்ல, கடையில நேரமும் இல்ல, குடிக்கிற டீல அரவாசம் அவரு கொடுக்கிறது, வேர்த்து வீர்விருத்து வாரார், அவரு தொண்டைய கொஞ்சம் நனைக்கிறது கொடுக்கிறது. இதுதான் உண்மையான இரக்கம். எனவே அன்புக்குரியவர்களே, இரக்கம்டா சிரிக்கிறதும் சுகத்தை விசாரிக்கிறதும் சலாம் சொல்றதும் இது உண்மையான இரக்கம் இல்லை, அதெல்லாம் சுண்ணத்தானாமல். எனவே உண்மையான இரக்கத்தை நாங்க இந்த பண்பை எடுத்துக்கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, எனவே விட்டு கொடுப்பு, கண்ணியப்படுத்துவது, உண்மையான இரக்கம் காட்டுவது, இந்த 3 பண்பாடுகளும் யாரிடத்தில் இருக்கும்டா இந்த உலகத்துல முஹ்லிஸாக வாழக்கூடியவர், சுத்தமான உள்ளத்தோடு வாழக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்கும். முஹ்லிஸான மனிதருக்கு, மன தூய்மையுடைய மனிதருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தன்னுடைய நலவுகளை புகழ்ந்து பாராட்டி பேசக்கூடியவரோடு அன்பு வைக்க மாட்டார், முஹப்பத் வைக்க மாட்டார். என்னைய நான் திருத்திக் கொள்வதற்கு என்னுடைய தவறுகளை, பலகீனங்களை, குறைகளை யாரும் எனக்கு சொல்ல மாட்டாங்களா என்று ஆசைப்படுவார். என்னைய நான் திருத்திக் கொள்ளணும் என்ற ஆசையோடு இருப்பார். இதுதான் முஹ்லிஸான முஃமினான மனிதனுக்கு அடையாளம். யாராவது இவரை புகழ்ந்தா இவருக்கு சந்தோஷம் வராது, யாராவது இவரை இகழ்ந்தா இவருடைய குறைய எடுத்து அவரிடத்துல போய் தன்மையாக சொன்னா அவருக்கு சந்தோஷம் வரும். அதுக்காக பப்ளிக் பண்றதல்ல, 4 பேருக்கு மத்தியில் ஒருத்தருடைய குறைய அப்படி தாழ்த்தி பேசுறதல்ல, கேவலப்படுத்துறது அல்ல. நானும் குறையுடையவன், நீங்களும் குறையோட பலகீனத்தோடு தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குறை ஏற்படும் போது, தவறு ஏற்படும் போது, பலகீனம் உண்டாகும் போது அதை அவரிடத்துல போய் தன்மையாக சொல்றது. சொல்லும் போதே அவர் ஆசைப்படுவார், விரும்புவார், சந்தோஷப்படுவார். ஏன்? இவர் என்னையே நான் திருத்திக் கொள்வதற்கு எனக்கு உதவியாளராக இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார் என்று நினைப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த சிஃபத், இந்த தன்மை எங்களிடத்தில் இருக்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மദ്രஸாவுடைய, பாடசாலையுடைய, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, ஒரு யூத் கிளப்புடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு ஊருடைய, ஒரு ஜமாத்துடைய, ஒரு குடும்பத்துடைய பொறுப்பாளராக இருந்தாலும்
சரி, ஒவ்வொருத்தரும் சிந்திக்கோடும். என்னைய நான் திருத்திக் கொள்ள எனக்கு என்னுடைய பலகீனங்களை தவறுகளை தான் மக்கள் சொல்லோடும். எங்களுடைய நலவுகளை சேவைகளை சொல்லி எங்களுக்கு பெருமை வந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, பெருமையை விரும்புகிறவன் உண்மையான முஃமினாக இருக்க மாட்டான். புகழை எதிர்பார்ப்பவன் உண்மையான முஃமினாக இருக்க மாட்டான். பெருமையையும் புகழையும் விரும்புகிறவன் ஒரு முனாஃபிக்காகத்தான் இருப்பான். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி விசாலமான உள்ளம் உடையவராகத்தான் ஒரு முஃமின், ஒரு முஹ்லிஸ் இருப்பார். எனவே நாமும் இப்படி உள்ளமுடையவராக உலகத்தில் வாழ்வோமோ, விட்டுக் கொடுக்கின்ற தன்மையோடு, கண்ணியப்படுத்துகின்ற அந்த சிபத்தோடு, கருணை காட்டுகின்ற, இரக்கம் காட்டுகின்ற உண்மையான அந்த பண்போடு நாம் எப்ப உலகத்தில் வாழ்வோமோ, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை திருத்திக் கொண்டே இருப்பான். நல்ல நல்ல பாக்கியங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு என்றும் இருக்கும். வாழ்க்கையில் பரக்கத், சந்தோஷம் இருக்கும். டென்ஷன் இருக்காது, பிளவு இருக்காது, பிரிவு இருக்காது, சண்டை இருக்காது. நிம்மதியாக கண்ணியமாக குடும்பம் சகிதம் உலகத்தில் அல்லாஹ் எங்களை வாழ வைப்பான். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நல்ல தன்மையுடையவர்களாக விட்டுக் கொடுப்புடன் கண்ணியப்படுத்துகின்ற அந்த பண்போடு, உண்மையான இரக்கம் காட்டுகின்ற அந்த செல்வமான சிவத்தோடு இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நல்லவர்களாக இந்த உலகத்திலே எங்களை வாழ வைப்பாயாக. சொர்க்கத்து மனிதர் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரி சஹாபியை எந்த தன்மையை வைத்து சாட்சி சொன்னார்களோ, அந்த சிஃபத்துடையவர்களாக இந்த உலகத்திலே எங்களையும் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்து மனிதர்கள் என்று பட்டம் பெறுவதற்கு என்னென்ன அமல்கள் எங்களிடத்தில் இருக்க வேண்டுமோ, என்னென்ன சிஃபாத்துகள் எங்களிடத்தில் இருக்க வேண்டுமோ, அத்துணையையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பல தேவைகளோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், பல கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், பல கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எல்லாம் அறிந்தவன் நீ மட்டும்தான். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய கவலைகளை சந்தோஷங்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிரச்சனைகளை நீயே நீக்கி நிம்மதியாக கண்ணியமாக குடும்பம் சகிதம் பிள்ளைகளோடு எங்கள் இந்த உலகத்திலே வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் மனைவி மக்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களை கொண்டு எங்களை சோதிச்சிடாதே. யா அல்லாஹ், அவமானப்படுத்திடாதே. யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்தது. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்களில் குடும்பங்களில் யாரெல்லாம் நோயாளியாக நோய்வாய்ப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுத்திரியா அல்லாஹ், ஷிஃபாவை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பயங்கரமான நோய்கள் இருந்து, உடல் உறுப்புகளை இழக்குகின்ற நோய்கள் இருந்து எங்களையும் எங்களது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தொழில வியாபாரத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்தது. யா அல்லாஹ், லோஷ்டாக்கிடாதே. யா அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா சொத்து உரிமைகளையும் நீ பாதுகாத்து விடுவாயாக. அதனை உனக்கு விருப்பமான வழியிலே பாவிக்கக்கூடிய அந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களில் குடும்பங்களில் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சூன பூஜையை ஆக்கி விடுவாயாக, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இறுதியாக கேட்கிறோம், உலக முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பிலஸ்தீன் மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், அந்த சிறார்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், அந்த மக்களை நீ கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ், நிம்மதியான இடங்களை கொடுத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இன்றைக்கு உலகத்திலேயே அவங்க பண்ற கஷ்டம் யாரும் படாத கஷ்டங்கள். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய உறவினர்கள், யா அல்லாஹ், அவர்களை பாதுகாத்து நல்ல வழியில் கண்ணியப்படுத்தி ரப்பே உனது குதிரத்தை, உனது வல்லமையை, சக்தியை உலகத்துக்கும் காட்டிவிடு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.